நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பானவர்களே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகையை நாங்கள் அறிவித்து வருகிறோம். அப்படியாக அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் அநேகமான அடையாளங்களை எங்களுக்கு முன்மாதிரியாக சொல்லி தந்திருக்கிறார். எனவே அந்த அடையாளங்கள் அவர் வருவதற்கு முன்பாக நடந்திருக்க வேண்டும். எனவே இந்த கடைசி காலத்திலே அந்த அடையாளங்கள் நடந்திருக்கிறதா என்பதனை நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, எனவே நாங்கள் வேத பாடத்தினூடாக இந்த கடைசி காலத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் படிக்கிறேன். கவனியுங்கள் அன்பானவர்களே. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் கடற்கரை மணலில் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளில் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளில் மேல் தூசணமான நாமமும் இருந்தன என்று சொல்லப்படுகிறது. நான் இதில் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. அன்பானவர்களே, அந்த வெளிப்படுத்தல் பகுதியை அநேக மாணவர்கள் படிப்பதில்லை, அல்லாட்டி திருச்சபைகளிலே அதை சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. அநேகமான திருச்சபைகள் இப்படியான இந்த காரியத்தை பின்பற்றுகிறார்கள். ஏன் வெளிப்படுத்தல் பகுதி படிப்பிக்கக்கூடாது அல்லாட்டி அதை படிக்கக்கூடாது என்று அநேக மாணவர்கள் சொல்லுவதற்கான மூல காரணம், அது விளங்காது, அது வெளிப்படுத்தல் பகுதி அது படிக்க முடியாது, அது அங்கங்கே எல்லாம் மிருகங்கள் எழுப்பி வருகிறது என்று சொல்லி அநேக மாணவர்கள் திருச்சபைகளிலே இந்த வெளிப்படுத்தல் பகுதி சொல்லிக் கொடுப்பதில்லை. அன்பானவர்களை கவனியுங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. சீசர்கள் வந்து கேட்கிறார்கள், நீர் ஏன் அவர்களோடு ஓமையாக பேசினர் என்று இயேசு கிறிஸ்துவானவரை கேட்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், உங்களுக்கோ பரலோக ராஜ்யம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ பரலோக ராஜ்யம் வெளிப்படுத்தப்படவில்லை, அதனாலே நான் ஓமையாக சொன்னேன் என்று சொல்லுகிறார். அப்போ வெளிப்படுத்தல் பகுதியிலையும் அப்படியாகத்தான் இருக்கிறது. அன்பானவர்களே, வெளிப்படுத்தல் பகுதியை நீங்கள் கவனிச்சிங்க என்று சொன்னால் அங்கே ஒவ்வொரு மிருகங்கள் இருக்கிறது. அங்கே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே அங்கே மிருகம் இருக்கிறது, வானத்தில் இருந்த ஒரு மிருகம் இருக்கிறது. அடுத்தது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு மிருகம் இருக்கிறது. அடுத்தது வெளிப்படுத்தல் 13, 11, 12 அங்கே பூமியில் இருந்த ஒரு மிருகம் இருக்கிறது. அடுத்தது வெளிப்படுத்தல் 17 அங்கே 9, 10 பார்த்தீங்கன்னா அங்கே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் இருந்த ஒரு மிருகம் இருக்குது. அப்போ இதற்கு பின்பாக என்ன இருக்கிறது? இன்னும் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அன்பானவர்களே. வெளிப்படுத்தல் பகுதியை படிப்பிக்கக்கூடாது, திருச்சபைகள் அநேகமானவர்கள் அதை படிப்பித்துக் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் பகுதி வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக நாங்கள் வெளிப்படுத்தல் வாசித்தாலும் பாக்கியவான்கள், அதை வாசிக்கும் பொழுது கேட்டாலும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த ஒரு வசனத்துக்குள்ளே அநேகமான காரியங்கள் இருக்கிறது, நீங்கள் கவனிக்கலாம். நான் வாசிக்கிறேன் திரும்பவும். பின்பு நான் கடற்கரை மணலில் மேல் நின்றேன். அப்போ இந்த மிருகம் இப்படிப்பட்ட ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருமா என்றால் அது வராது. ஒரு கடலிலே இருந்து இப்படி ஒரு மிருகங்கள் இல்லவே இல்லை. ஆனால் இது ஒரு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓமையாக சொல்லப்பட்ட அந்த காரியத்தை அன்பானவர்களே நாங்கள் இந்த வசனத்தோடு தொடர்புபடுத்தி நாங்கள் சில வசனங்களை கவனிப்போம். நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கடற்கரை மணல் என்றால் என்ன? இதை கவனிக்கணும். இதுக்குள்ள 7 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கடற்கரை மணல் என்றால் என்ன? கடற்கரை மணல் என்று சொல்லுவது ஓசியா 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்கிறது. கடற்கரை மணல் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. அப்போ இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் கடற்கரை மணலில் மேல் நின்றேன். அப்பொழுது அங்கே யோவான் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் நிற்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களைத்தான் கடற்கரை மணல் என்று சொல்லி ஓசியா 1:10 சொல்லுகிறது. அடுத்தது அங்கே 2வது காரியத்தை பாருங்கள். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சமுத்திரம் என்றால் என்ன? அப்போ சமுத்திரம் என்றால் உங்களுக்கு தெரியும், அநேகமாக அங்கே கடலை குறிப்பிடுவார்கள், மற்றது ஓமையாக ஜனங்களை குறிப்பிடுவார்கள். அலை அலையாக வந்தார்கள் என்று சொல்லி அப்படியாக அந்த ஜனங்களையும் ஓமையாக அங்கே குறிப்பிடுவார்கள். அன்பானவர்கள்,
அப்படியாக இந்த சமுத்திரம் எது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இருக்கிறது. வெளிப்படுத்தல் பகுதி 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்ப அங்கே தண்ணீர் என்பதற்கு, சமுத்திரம் என்பதற்கு ஜனக்கூட்டத்தை குறிக்கிறார். அப்ப இது இரண்டாவது காரியம். அப்ப தண்ணீர் என்று சொன்னால் ஜனக்கூட்டம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே நான் நின்றேன். அப்பொழுது புறஜாதியிலிருந்து அப்ப ஒரு ராஜா எழும்பி வர கண்டார். அப்ப ஒரு ஆள் எழும்பி வருகிறது, ஒரு அரசாங்கம் எழும்பி வருகிறதை கண்ட. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அடுத்த சமுத்திரம் என்றால் ஜனங்கள் என்று பார்த்திருக்கிறோம். அடுத்தது மிருகம் என்றால் என்ன? மிருகம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அன்பானவர்களே, இப்ப காட்டு மிருகங்கள் அப்படியான சிங்கம், புலி, கரடியை அப்படியாக அங்கே சொல்லவில்லை. அங்கே சொல்லப்படுகிறது தானியல் புஸ்தகத்திலே இந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தானியல் 7ஆம் அதிகாரம், தானியல் 7ஆம் அதிகாரம் அங்கே 23வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களாக இருந்தால், தானியல் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், கவனியுங்கள். தானியல் புஸ்தகம் அங்கே 7ஆம் அதிகாரம் அங்கே 23வது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். தானியல் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள் அன்பானவர்களே. 23ஆம் வசனம், அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லா பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பூமியில் உண்டாகும் 4ஆம் ராஜ்யம். அப்ப ராஜ்யம் என்று சொல்றது, மிருகம் என்று சொல்றது அரசாங்கம் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் அங்கே 1வது வசனத்தில் இந்த காரியம் இருக்கிறது. ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் என்று சொல்லப்படுது. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அப்ப சமுத்திரம் என்று சொன்னால் ஜனங்கூட்டம், அப்ப மிருகம் என்று சொன்னால் ஒரு அரசாங்கம். அப்ப ஜனத்தில் மத்தியில் இருந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே யோவான் நிற்கிறார். புறஜாதியில் இருந்து என்ன வருகிறது? ஒரு அரசாங்கம் எழும்பி வருகிறதை காண்கின்றார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு 7 தலைகள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறோம். அப்ப இன்னைக்கு நீங்கள் அன்பானவர்களை கவனிப்பீர்களாக இருந்தால் அதற்கு 7 தலை இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப 7 தலைகள் என்று சொன்னால் என்ன என்றதை கவனிக்க வேண்டும். 7 தலைகள் என்றால் நீங்கள் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம், ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே 7 தலைகளை பற்றி சொல்லப்படுகிறது. அப்ப அதுக்கு இங்கே விடை தருகிறார் ஆண்டவர். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலே அங்கே 9வது வசனத்தில் சொல்லுகிறார், அந்த 7 மலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கின்ற 7 மலைகளாம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இது 7 இப்ப இந்த காலத்திலே அப்படி ஒரு ஸ்திரீ அந்த மலைகளுக்கு மேலே இருக்கிறாள். அப்ப அந்த 7 தலைகள், அந்த 7 மலைகள் இருக்க வேண்டும். இதுக்கு இதை உறுதிப்படுத்துகிற இன்னொரு வசனம் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள், நீ கண்ட ஸ்திரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேமா. அப்ப ஒரு நகரத்தை குறிப்பிடுகிறார் ஆண்டவர். அப்ப அந்த 7 மலைகளுக்கு மேலே இருக்கின்ற ஒரு நகரத்தை குறிப்பிடுகிறார். இந்த நகரம் இப்பொழுது உலகத்தில் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் உற்று நோக்கி கவனிப்பீர்களாக இருந்தால் அன்பானவர்களே, இந்த நகரம் ரோம் நகரத்தை குறிப்பிடப்படுகிறது. அதாவது இத்தாலி நாட்டில் உள்ள வத்திக்கான், போப்பாண்டவர் இருக்கின்ற அந்த வத்திக்கான்ல தான் இந்த உலகத்திலே மலைகள் இருக்கிறது. மலைகளுக்கு மேலே நகரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, அல்லாட்டி வந்தால் வீடுகள் அப்படியாக கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் 7 மலைகளை தொடர்புபடுத்தி ஒரு நகரம் கட்டப்பட்டிருக்கு என்று சொன்னால் அது உலகத்திலேயே வத்திக்கான் மட்டும்தான். போப்பாண்டவர் இருக்கின்ற அந்த கெட்டோபிஸ்தான் அது மட்டும்தான் அன்பானவர்களே உலகத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய பெயர்கள் வந்து குயிரினல், விமினல், கேபிட்டலின், எஸ்குயிலின், வெலண்டின், அபெண்டின், சீனியர். இந்த 7 மலைகளுக்கு மேலே இந்த நகரம் கட்டப்பட்டிருக்கு. நீங்கள் இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், 7 hills அடிச்சிங்கன்னு சொன்னால் வெறும் அன்பானவர். அப்போ அந்த 7 மலைகளுக்கு மேலே அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ அது ஒரு மகா நகர மேயமாம். அப்போ ஒரு நகரத்துக்கு மேலே அந்த இதில் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது இன்னும் அந்த வசனத்துக்குள்ள நீங்கள் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 கொம்புகள் இருந்தன என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த 10 கொம்புகள் என்பது
எதை குறிக்கிறேன்னு சொன்னால் அவருக்கு கீழே 10 நாடுகள் இருக்க வேண்டும். அப்போ அதைத்தான் நான் அங்கே குறிக்கப்படுகிறது. அவருக்கு கீழே அதாவது போப்பாண்டவருக்கு கீழே போப்பாண்டகைக்கு கீழே 10 நாடுகள் இருக்கணும் என்பார்கள். அப்போ இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்படி என்று சொன்னால், அங்கே ஆதியிலிருந்து நீங்கள் வருவீர்கள் சொன்னால், அதாவது கிறிஸ்து பிறந்து 70ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு எருசலேம் நகரம் மொட்டையடிக்கப்பட்டு யூதர்கள் வந்து உலகம் பூராகவும் சிதறடிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே திருச்சபைகளுக்காக ஒன்றிணைக்கப்படுது. 338ஆம் ஆண்டு அங்கே ஒன்றிணைக்கப்படுகிறது. அப்போ ஒன்றிணைக்கப்பட்டு அது கான்ஸ்டன்டைன் மன்னனாலே என்ன செய்யப்படுது, ஆளுகை செய்யப்படுகிறது. அதற்கு பிற்பாடு அங்கே 476ஆம் ஆண்டு அது 2ஆக பிரிகிறது. அதாவது கிழக்கு ரோமாகவும் மேற்கு ரோமாகவும் 2ஆக பிரிகிறது. பிறகு அதற்கு பிற்பாடு அது ஒன்றிணைக்கப்பட்டு 538ஆம் ஆண்டு அன்பானவர்களே அந்த ஆளுகைக்கு கீழே, அதாவது போப்பினுடைய ஆளுகைக்கு கீழே 10 நாடுகள் அங்கே இருக்கிறார்கள். அந்த 10 நாடுகள் இப்பொழுது ஐரோப்பிய யூனியன், நீங்கள் இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே EU அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே 10 நாடுகள், அந்த நாடுகள் இருக்குது. 10 நாடுகள் கூட்டமைப்பு இருக்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியும் ஐரோப்பாவில் வந்து 29 நாடுகள் இருக்கிறது அன்பானவர்களே. ஆனால் வெஸ்டர்ன் யூனியன் என்று இருக்கிறது. ஆனால் 29 நாட்டுக்குள்ள அந்த 10 நாடுகள் மட்டும்தான் அங்கே வீட்டோ அதிகாரம் படித்த நாடுகளாக, அதாவது அதிகாரம் உள்ள நாடுகளாக இருக்குது. அதில் ஜெர்மனி, பிரான்ஸு, இத்தாலி, அப்படியாக சுவிஸ், அடுத்தது இங்கிலாந்து, அடுத்தது பர்கண்டியன், அப்படியாக ஒரு 10 நாடுகள் இருக்கிறது அன்பானவர்களே. நீங்கள் WEU அடித்து அதில் பார்த்தீங்கன்னா 10 நட்சத்திரம், அதில் எந்தெந்த நாடுகள் இருக்கிற அதிகாரம் படைத்த நாடுகள் எவை இருக்குதுன்னு சொல்லி அதில் தெளிவாகி இருக்கிறது அன்பானவர்கள். அப்போ அதில் அவருக்கு கீழே 10 நாடுகள் இருக்கிறது. அப்போ 538ஆம் ஆண்டு அங்கே இணைச்சு அவருக்கு ஒரு 10 நாடுகள் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் சரியாக 1260 வருஷம் அவர்களுக்கு ஆளுகைக்கு கொடுத்தார் ஆண்டவர். அப்போ ஆளுகைக்கு கொடுத்த ஆண்டவர் அதை வந்து நெப்போலியன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அங்கே அந்த போப்பினுடைய ராட்சியத்தை வீழ்த்துவதற்காக என்ன செய்கிறார் என்று சொன்னால் அங்கே 1798ஆம் ஆண்டு நெப்போலியன் வந்து அவரை என்ன செய்கிறார், போப்பை வந்து அரெஸ்ட் பண்ணி அங்கே சிறையிலே போடுறார். அப்போ அந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு அகற்றப்பட்டு விட்டது, அது சிதறடிக்கப்பட்டு விட்டது. பிறகு அங்கே 1929ஆம் ஆண்டு அதாவது போப்பினுடைய ஆளுகையை திரும்ப முசோலினி, இத்தாலி நாட்டினுடைய முசோலினி திரும்ப கொண்டு வருகிறார் அன்பானவர்கள். திரும்ப கொண்டு வந்தால் அங்கே ஆளுகை இல்லாதபடியினாலே என்ன செய்கிறார் என்று சொன்னால் திரும்ப அந்த 1951ஆம் ஆண்டு 48ஆம் ஆண்டுல இருந்து 51 52ஆம் ஆண்டுக்குள்ள வின்சென்ட் சர்ச்சில் வந்து அவர்கள் என்ன செய்கிறார், திரும்ப அதே கூட்டமைப்பை உருவாக்கி இப்போ அந்த போப்பினுடைய ஆளுகைக்குள்ள இந்த 10 நாடுகள் இருக்கிறது. அப்போ இது வந்து அதான் அந்த அவருக்குள்ள 10 நாடுகள் என்று சொல்லப்படுகிறது அன்பானவர்கள். இதுக்கு அடுத்ததாகத்தான் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இவர்கள் ஒரே யோசனையாக இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. நீங்கள் பாருங்கள் அன்பானவர்களே, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம், நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யபாரம் பெறவில்லை, இவர்கள் மிருகத்தோட கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுவார்கள் என்று கிடக்குது. அப்போ இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுவது. இதைத்தான் அங்கே தானியல்லே ஆண்டவர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம், தானியல் 2ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலையும் இந்த வசனம், இதுக்கு ஒப்பான வசனம் இருக்கிறது அன்பானவர்களே. அப்போ இதுக்கு அடுத்ததாகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 முடிகள் இருந்தது. அப்போ ஒவ்வொரு நாட்டுக்குரிய அதிபர்களையும் அவர் என்ன செய்திருக்கிறார், அவர்களுக்கு அந்த ஆளுகையை கொடுத்து வச்சிருக்கிறார். அடுத்தது தூசணமான நாமங்கள் என்று சொல்லப்படுகிறது அன்பான. அப்போ தூசணமான நாமங்கள் என்று சொன்னால் என்ன, அந்த அதிகாரத்தினுடைய மேலாண்மை. இப்போ அந்தந்த நாட்டில் அது ஏன்னா அவருக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது, அதனுடைய அவர் எடுக்கிற முடிவு எல்லாத்துக்கும் என்னவாக இருக்கும், அது தான் எடுக்கிற முடிவு சரி என்ற அந்த தூசணமான நாமங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இப்படி இதுக்குள்ள 7 விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த வெளிப்படுத்தல் பகுதியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு இது வந்து தென்படும். எப்படி தென்படும் என்றால், இப்போ நீங்கள் வெளிப்படுத்தல் இப்படித்தானே படி, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன, அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூசணமான நாமம் இருந்தது. இப்போ பைபிள் எப்படி படிக்கிறது. இப்போ இந்த விளக்கத்துக்கு பிற்பாடு ஓசியா 1:10 கடற்கரை மணல், வெளிப்படுத்தல் 17:15 சமுத்திரம், அடுத்தது மிருகம் தானியல் 7:23 மிருகம் என்று சொன்னால் அரசாங்கம்,
அடுத்தது 7 தலைகள் என்று சொன்னால் அந்த மலைகள். அடுத்தது 10 கொம்புகள் என்று சொன்னால் இப்போ ஐரோப்பா யூனியனில் அதிகாரம் படைத்த 10 நாடுகள். அடுத்தது 10 முடிகள், அதாவது அவர்களுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஜனாதிபதிமார். அடுத்தது அவர்களுக்குரிய தூசணமான நாமங்கள், அவர்கள் எடுக்கிற முடிவுகளை விவரம் மாற்றல் அவ்வளவு அதிகாரம் படைத்தவர்கள். இப்போ நாங்கள் வெளிப்படுத்தல் பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ நாங்கள் படிக்கிறோம், பின்பு நான் கடற்கரை மணலில் மேல் நின்ற பின்பு நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே நின்றேன். அப்பொழுது புற ஜாதியிலிருந்து ஒரு அரசாங்கம் எழும்பி வர கண்டேன். அது ரோம் தலைமையமாகவும் அவருக்கு கீழே 10 ராஜாக்களும் அவர்கள் ஒவ்வொரு அதிகாரிகளுமாக ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரம் உள்ள அதிகாரிகளாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுது. எனவே அன்பானவர்களே, இது நாங்கள் இதை பற்றி இன்னும் அதிகமாக பார்க்க இருக்கிறோம். தயவு செய்து இன்னும் நீங்கள் எங்களுக்கு அதிக ஊக்கங்களை தர வேண்டும் என்று நாங்கள் உங்களை பணிவாக வேண்டிக் கொள்ளுகிறோம். இதை இன்னும் அதிகமாக மற்ற உங்களுடைய சகோதரங்கள் அப்படியாக வேறு மற்ற அவர்களுக்கு நீங்கள் இதை தெரியப்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஒவ்வொருவரும் ஆயத்தப்படணும். நோக்கம் எல்லாத்தையும் அன்பானவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவானுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம். வேறு ஒரு நோக்கமும் இல்லை அன்பானவர்களே. அவர் சொல்லி இருக்கிறார், வருவதற்கு முன்பான அடையாளங்களை காண்பித்திருக்கிறார். அதிலே ஒரு அடையாளம் தான் இது. இதுக்கு அடுத்த இன்னும் நிறைய இருக்கிறது. நாங்கள் அதிலே வருங்காலத்திலே நாங்கள் பார்ப்போம். நாங்கள் கண்களை மூடுவோம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யத்தக்கதாக உதவி செய்யுங்கள். எங்களையும் பலப்படுத்துங்கள் பிதாவே. நன்றி தகப்பனே. இந்த வேண்டுதலை இரட்சகரும் மித்திரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.